அண்மை செய்தி திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரி அருகே போலீஸ் சாதனை சாவடி அருகே கோவில் பூசாரி கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சுடலிமாட சுவாமி கோவிலில் வைத்து பூசாரியை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ். வணக்கம். திருச்செந்தூர் அருகே ஆறுமுக பெருமாள்புரத்தை சேர்ந்த முருகேசன். இவருக்கு திருமணம் ஆகி முத்துலட்சுமி என்ற மனைவியும் 2 மகளும் மற்றும் 1 மகள் உள்ளனர். இவர் ஆறுமுக போலீஸ் சோதனை சாவடி அருகே சாலை ஓரத்தில் உள்ள சுடலைமாட சுவாமி கோவிலில் பூசாரி பூஜை வேலை செய்து வருகிறார். இன்று மின்தடை என்பதால் மின்சாரம் இல்லாமல் வெப்பமாக இருக்கிறது என்று கோவில் சென்று ஓய்வெடுத்து வருகிறேன் என்று தனது மனைவியிடம் கூறிவிட்டு முருகேசன் இன்று காலை சுமார் 11 மணி அளவில் கோவிலுக்கு சென்றுள்ளார். மதியம் சுமார் 3 மணி அளவில் மனைவி முத்துலட்சுமியின் போனில் தொடர்பு கொண்டு குடிக்க தண்ணீர் கொண்டு வரும்படி தெரிவித்துள்ளார். தண்ணீர் கொண்டு வந்த மனைவி கணவன் முருகேசன் உடலில் பல்வேறு இடங்களில் வெட்டுக்காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் கொலை செய்து கடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து ஆறுமுக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காயல்பட்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பட்டப்பகலில் போலீஸ் சோதனை சாவடி அருகே கோவில் பூசாரி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.